Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. நாளை இயக்குனருக்காக மொத்தம் எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்க நீங்கள்? 8 பண்ண நினைக்கிறேன். 8. போட்டியில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே 8 ஷார்ட் ஃபிலிம். அதாவது ஃபைனல் வரைக்கும் வரீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒன்று வரும். ஃபஸ்ட்டு என்ட்ரி ரவுண்டு, அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டாபிக் கொடுப்பாங்களே. இப்போ வந்து ஒரு ஆக்ஷனில் வந்து காமெடினா காமெடியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும். இந்த ஜானர் அப்படின்னு அவங்க ஜானர் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ வந்து போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க சில இதில் வந்து. ஸோ அப்போ அந்த அந்த வீக்கில் வந்து எல்லாமே போலீஸ் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து வின் பண்ணோன்னா அடுத்த ரவுண்ட் போகலாம். அப்படியே போய் அப்புறம் வந்து செமிஃபைனல், ஃபைனல் விடணும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கும் நாளை இயக்குனருக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதில் ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஜாலியாக. ஏன்னா இப்போ நான், நலன், அப்புறம் பாலாஜி மோகன் எல்லாருமே அந்த நாளை இயக்குனரோட ஃபஸ்ட்டு சீசனில் வந்தவங்க தான். ரவிக்குமார் கூட லேட்டராக வந்தார். ரவிக்குமார் வந்து 2வது சீசன் அந்த மாதிரி. அருண், நம்ம சித்தா பண்ண அருண்மே நாளை இயக்குனர் தான் வந்தார். நிறைய பேர் வந்திருக்காங்க. ராம்குமார், ராட்சசன் பண்ணார். ஸோ அவங்களாம் அடுத்தடுத்த சீன் வந்தாங்க. பட் ஃபஸ்ட் சீசனில் வந்து நான், நலன் இருந்தோம், பாலாஜி இருந்தார், மாதிரி நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ் இருந்தோம். ஸோ அது காம்படிஷனாக இருந்தாலும் பட் இங்கே நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டனால வந்து அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருந்துச்சு. இப்போ அவர் என்ன கதை பண்ண போகிறாருன்றது எங்களுக்கு தெரியும், அவர் எப்போ ஷூட்டிங் போகிறாருன்றது தெரியும். இப்போ அவர் ஷூட்டிங் பண்ணுறப்ப நாங்கள் கொஞ்சம் போய் அங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோன்னா பண்ணுவோம். இப்போ அவர் வந்து எங்களோட ஸ்கிரிப்டுக்கு வந்து உட்காந்து எங்கள் ஷூட்டப்போ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மோர் ஆஃப் ஒரு காலேஜ் ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே அது கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது ப்ளஸ் பிரதாபோதன் சாரும் மதன் சாரும் பயங்கரமான எனக்கு ஒரு பெரிய மென்டர்ஸ்னால் அவங்க 2 பேர் தான் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு அந்த காட்சி பிழைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ அப்போவே வந்து பிரதாபோதன் சார் வந்து சொன்னார், டெஃபினட்டாக நீ வந்து படம் பண்ணிடுவ, யூ வில் பி அ பிக் டைரக்டர், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபில்மில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, கற்றுக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, யூ வில் பி அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் படங்களுக்கும் அவங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் நான் நிறையா போய் பேசுவேன். அவங்களும் நிறையா டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண விஷுவல் இது வந்து எப்படி இருக்குது, அது எப்படி பெட்டர் பண்ணலாம், அந்த மாதிரிலாம். ஸோ அதனால அது ரொம்ப ஒரு காலேஜ் ஒரு ஜாலியான ஒரு இதுவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் நிறையா லேர்னிங் இருந்துச்சு. பட் அதை ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு நம்மளை அப்படி தான் உள்ளே போனதே. பிகாஸ் வி ஆர் புட்டிங் ஆல் இன்ற மாதிரி இருக்குல்ல, நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் இதில் உள்ளே போகிறோம் அப்படின்னப்போ இதை வின் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு இருந்துச்சு. அது ஃபைனல் வரைக்கும் நல்லாவே வந்துச்சு, நல்ல ரிசல்ட்டே வந்துச்சு. உங்களை ஒரு முழுமையான இயக்குனர் ஆக்கிறதுல நாளை இயக்குனருக்கு மிகப்பெரிய பங்கு சொல்லலாமா? மிகப்பெரிய பங்கு இருக்குது. நாளை இயக்குனருக்குள்ளே போகாமல் இருந்திருந்தேன்னா மேபி நான் இன்னும் ஷார்ட் ஃபில்ம் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். கண்டிப்பாக வந்திருப்பேன். நான் வந்து இதை ஒரு டேரக்டராகவும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இல்லை ஒரு கால அவகாசம் எடுத்துருக்கோம், இன்னும் டைம் ஆகிருக்கலாம், இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என் கரியருக்கு வந்து நாளை இயக்குனர் இஸ் அ வெரி வெரி பிக் சப்போர்ட். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இதில் எந்த காலகட்டத்தில் விஜய் சேதுபதி, பாபி சினிமா தான் உங்களுக்கு நண்பர்கள் ஆனாங்க? நாளை இயக்குனர் டைம் தான். ஏன்னா நாளை இயக்குனர் அப்பா வந்து விஜய் சேதுபதி வந்து நிறைய பட வாய்ப்புகள்லாம் போய் அதெல்லாம் பண்ணிட்டு வாய்ப்பு தேடிட்டு இருக்காரு. பாபியும் அதே மாதிரி தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு அது வந்து நான் எடுத்த ஃபிலிம் காட்சி பிள்ளைன்றது தான் நாளை இயக்குனர் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அந்த காம்படிஷனுக்குள்ளே பண்ண வேண்டிய ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காமெடின்னு ஒரு ஜானர் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு சினிமாட்டோகிராஃபி தான் போய் ஃபஸ்ட்டு மணிகண்டனை மீட் பண்ணிவிட்டு அவர் வந்து நான் பண்ணுறேன், சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து ஏன்னா அவர் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் இன்னும் இருக்குது. அதாவது பெங்களூரில் ஒர்க் பண்ணிருக்கும் போது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி நடிக்க வைக்க மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒரு 4 பேரை வந்து ஆடிஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணி நடிக்கிறதுக்கு அதில். பட் இங்கே நாளை இயக்குனர் சைட் டீம்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் தான் இருக்கணும், அப்போனா தான் வந்து அது ஃபிலிம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து டேரக்டர் ஆகணும்னு சொல்கிறீங்கன்றப்போ ஈவன் யாரோ ஒரு ப்ரொடியூசரோ யாரோ ஒருத்தவங்க வந்து இதை பார்க்குறாங்கன்னா அது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக அதை ஒரு படம் மாதிரி தெரிஞ்சால் தான் இதாக இருக்கும், அமெச்சூர்னஸ் இல்லாமல் அப்போ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் வந்து மணிகண்டன் கேட்டேன், வேறு யாராவது ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்களா, ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிப்பாங்களான்னு கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார், நிறைய பேர் ஐ மீன் படங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க
ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்து விஜய் சேதுபதி வச்சு அவர் விஜய் சேதுபதி அது முன்னாடியே ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை ப்ளே பண்ணி காமிச்சார். அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்தார், விஜய் சேதுபதி வந்தார். அப்போ தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் பாபியும் இன்னொரு அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற போதும் பாபி உள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட நாளைய குணில் எல்லா ஷார்ட் ஃபிலிம்லையும் எய்தர் விஜய் சேதுபதியோ இல்லை பாபியோ இருப்பாங்க. அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. பயங்கர ஒரு டீமாக எப்போவுமே வந்து அங்கே தான் அந்த ஆஃபீஸில் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். ஒரு மணிகண்டன் ஒரு இது பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமேட்டு நானும் அவர் பார்ட்னராகி அந்த அந்த ஆஃபீஸை நாங்கள் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே தான் இருப்போம். அங்கே வீடும் பக்கத்தில் தான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அது பயங்கர க்ளோஸாக இருந்த டைம். ஸோ அந்த டயத்துலேருந்து அவங்க பழகும். விஜய் சேதுபதி பாபி சினிமா 2 பேருமே உங்களுக்கு நெருக்கம்னாலும் பாபி சினிமாவோட உங்களுக்கு கூடுதல் நெருக்கம் இல்லையா? என்ன காரணம்? விஜய் சேதுபதி வந்து எப்படின்னா அவர் அந்த ஒரு லிமிட்லேயே இருப்பார். அதாவது வந்து அவ்வளோ க்ளோஸ் ஆக முடியல. அதாவது வந்து நல்ல ஃப்ரெண்டு அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் வந்து பாபி வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அதாவது வந்து அந்த அந்த என்டையர் நாளே இருக்கிற டைமில் ஈவன் எப்படின்னா இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க சில ஷார்ட் ஃபிலிமில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. பாபி ஆனால் எப்போவுமே கேட்பான். எனக்கு வந்து அந்த ராவணம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அதில் தான் பாபி விஜய் சேதுபதி 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஐ திங்க் பெட்டிகேஷ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதில் வந்து விஜய் சேதுபதி தான் பண்ணுறாரு. ஸோ அது பாபி கேட்டான், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டான். இல்லை அது விஜய் சேதுபதி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அவன் அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுவான். அது வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துப்பான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி வந்து அந்த பண்ணுவேன். ஸோ அவன் ஈ வாஸ் தேர் லைக் ஒரு ஃபுல்லாகவே அந்த அந்த எல்லா படத்தை நான் பண்ண 8 ஷார்ட் ஃபிலிமுமே ஈ வாஸ் தேர். இப்போ நாங்கள் கடைசியில் நீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணோம் ஃபைனல்ஸுக்கு. அதுலலாம் பாபி நடிக்கலை. அதில் விஜய் சேதுபதி அப்புறம் முத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர்வங்களாம் தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து போட்டில் கடலுக்குள்ளே போய் ஷூட் பண்ணுறோம் ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்ற மாதிரி வரும்போது அதுதான் பெரிய செலவும் ஆச்சு எனக்கு. அந்த நேரத்தில் வந்து எனக்கு அதான் சொன்னேன் இல்லையா, இருந்த அமௌண்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் கடனும் வாங்கி அதை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபைனல்ஸு அதனால் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து போகும்போது பார்த்தா அப்போ தான் ரியலான ஷூட்டிங்கான ஆட்கள்லாம் வராங்க. லொக்கேஷன் மேனேஜரு. அப்புறம் நாங்கள் வந்து கடலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல போய் போட் ஒன்று ரெண்ட் பண்ணோம். அப்புறம் கடலில் போகும்போது அங்கே பார்த்தா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ பாபி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக தான் ஒர்க் பண்ணால் அவனால தான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் ஃபிலிம் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையாகி கிட்டத்தட்ட படத்தை ஏமாத்துற லெவலுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஏமாத்துற லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த 70,000 போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம படத்தை முடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாபி உள்ளே வந்து அது ஒரு மாதிரி ஒரு விஷயம்லாம் ஒன்று பண்ணி அது எப்படியோ முடித்தோம். ஸோ அதுலேருந்தே வந்து ஐ திங்க் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நல்ல க்ளோஸாக. நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியில் சிறந்த இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? அது இன்னும் எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஆக்சுவலி இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஃபோட்டோ வச்சு நாளைய இயக்குனர் அந்த ஃபைனலில் ஒரு டேபிளில் எல்லாருமே இருப்போம். நான் இருப்பேன், நலன் உட்காந்துருப்பார், கொஞ்சம் உட்காந்துருப்பார், விஜய் சேதுபதி உட்காந்துருப்பார். அது ரொம்ப அது மறக்க முடியாது. சங்கர் சார் வந்திருந்தார் சீஃப் இதுவாக, கேபி சார் வந்திருந்தார். ஸோ இவங்கெல்லாம் வச்சு அந்த விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா கேபி சார்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த நீர்ன்ற அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் அவர் ஒரு கமெண்ட் ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து அதில் வந்து ஒரு மீன் வந்து செத்துருக்க மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷார்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் மைக்கில். இந்த மாதிரி வந்து ஒரு இறந்த ஒரு மீனோட அந்த ஷாட் வந்து நெஞ்சை வந்து தொட்டுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம கேபி சார் மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம படத்தை பற்றி பேசுகிறாருன்றது அந்த மூமெண்ட்டு, அந்த வின்னர்னு சொன்னதும் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். நாளைய இயக்குனரில் ஜெயிச்சாச்சு. அடுத்து திரையுலகத்துக்கு போனோம். என்ன மாதிரியான கதையை முதல்ல எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு எழுதின கதை ஜிகர்தண்டா கதை எழுதினேன். அது வந்து எங்கே பிறந்தது? அது வந்து என்னென்னா இந்த ராவணம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த நாளைய இயக்குனருக்காக பண்ணுறோம். அதில் வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் தான். அதாவது வந்து ஒரு 3 பேரோட கதை மாதிரி இருக்கும். மோர் ஆஃப் ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு 3 பேரோட கதை மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து அப்படி கிளம்பி ஒரு அண்ணமாக போயிட்டுருக்க ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து ஒய்ஃப்ட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு வர ஒருத்தர், அவன் வந்து ஏதோ ஒரு க்ரைம் ஒரு கேஸில் மாட்டிருக்கணும் மாதிரி. இப்போ இன்னொருத்தர் ஒரு போலீஸ், 3 பேரும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு மர்டர் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மர்டர் அந்த சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாளைய இயக்குனன்றப்போ நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்ல. அது மாதிரி நம்ம டிப்பிக்கலாக நம்ம பண்ணாமல் ஒரு சைக்காலஜி, அதாவது ஒருத்தனை கொல்ல போகிறதுக்கு முன்னாடி என்ன சைக்காலஜியில் இருப்பான்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மணிகண்டனுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து முன்னாடி எப்போயோ பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு ஜெயிலில் கொஞ்ச நாள், ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்து இப்போ நல்வழியில் நார்மல் மேனாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட வேணால் பேசலாம், பேசினா ஜெயிலெலாம் இருந்திருக்காரு அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட போய் நாங்கள் போய் பேச போகிறோம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம். அப்போ அவர் வந்து என்னென்னா அவர் வந்து ஃபுல்லாக நடிக்கிற ஆர்வத்தில் இருக்கார். அவருக்கு வந்து இந்த சினிமான்னு சொன்னோடனே
அவரோட கதையை சொல்லிட்டு, ஆனால் அதை வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், அதை வந்து நானே நடிச்சிடுறேன் தம்பி, யாரை வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இல்லைண்ணே நாங்கள் யாரை வச்சுன்னா எடுக்க நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறோம், பரவாயில்ல நான் நடிக்கிறேன் உனக்கு நடிச்சு கொடுக்குறேன் சொல்லி. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அவரோட அந்த நடிப்பு ஆர்வம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு எனக்கு. ஓகே, ஒரு க்ரைம் பண்ணி நடிப்பு. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கதையில் சேருது. அதுதான் ஜிகர்தண்டாக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அப்போது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்க ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டருக்கு டக்குன்னு நடிக்கிற ஆசை வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ நான் அப்போ டிபெண்ட்ஸ் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன், நாளைக்கு இந்த ஃபைனல்ஸ் வரது முன்னாடியே நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ அப்போ இந்த கதையை எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரெடி ஆகி அப்புறம் போய் நான் எழுதியும் முடித்தேன். அந்த கதையை எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை தான் ஃபஸ்ட்டு நான் போய் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரு டைம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. அவங்க அந்த நேரத்தில் ஆரம்பிக்க முடியல, ப்ளஸ் வந்து பட்ஜெட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 2-3 பேரை பார்த்தோன்னா ஒருத்தர் ஓகே பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டாக நிறைய நடந்துச்சு. அதில் வந்து இப்போ திடீர்னு பார்த்தா யாராவது வருவாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து ஒரு 100 crores உள்ளே கொண்டு வரோம், அதில் வந்து ஒரு 10 படம் பண்ண போகிறோம், அதில் உங்கள் படம் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நம்ம கேட்க பயங்கரமாகிடும். ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு படம் கிடச்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் எல்லாம் காமிச்சு, இதுதான் அவங்க ஆஃபீஸு, அடுத்த மாதத்துலேருந்து இது பண்ணுவோம்னா. ஸோ நான் வந்து அதுக்கு போய் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுப்போம். அப்போ நான் சொல்கிறப்ப எப்படி சொல்லியிருந்தேன்னா, விஜய் சேதுபதி தான் அந்த அசால் சேது கேரக்டர், அந்த பாபி தான் வந்து அந்த ஃபில்ம் மேக்கர் கேரக்டர். ஸோ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதே வந்து அந்த அசால் சேது வந்து விஜய் சேதுபதி, அந்த கார்த்திக் ஃபில்ம் மேக்கர் வந்து பாபி அப்படின்லாம் போட்டு, அப்புறம் எடிட்டர் வந்து அல்ஃபோன்ஸ், ஃபுல் யூனிட் ரெடி, ஃபுல் யூனிட் அந்த மாதிரிலாம் வச்சு போய் சில பேர்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்லாம் புக் பண்ணி அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி இவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி. ஆனால் என்ன ஆகுனா ஒரு 6 மாதம் அப்படியே போகும். 6 மாதம் போயிடும் கிட்டத்தட்ட. வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி அப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் கேட்டால் வந்து நான் வந்து சாரி ஒரு மீட்டிங்காக நான் வந்து அமெரிக்கா போயிட்டேன், ஆஃப்ரிக்கா போயிட்டேன், அடுத்த மாதம் வருவேன் அப்படின்லாம் சொன்னோன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்படியே அப்போ ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு எப்போ நம்ம ரியலைஸ் ஆகும்னா, ஓகே இவனுக்கு பண்ண மாட்டானுங்க அப்படின்றது வந்து நம்ம ரியலைஸ் ஆகும் ஒரு பாயிண்ட் ஒன்று வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தா அகைன் பேக் டு 0 ஆயிரும் அது. இப்போ ஏன்னா நம்ம ஒரு ப்ராசஸ், இப்போ நம்ம திரும்ப போய் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் போய் திரும்ப அதே எனர்ஜியோட ஒரு கதை சொல்லி அதை வந்து ஓகே பண்ண வச்சு அது. ஸோ அந்த மாதிரி நிறையாவே நடந்திருக்கு. 2-3 பேர் வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு மாதிரி அந்த நேரம் தான் எனக்கு கல்யாணமும் ஆச்சு ஆக்சுவலி. நான் 4 ஏக்கர் முடிச்சோன்னா நான் கல்யாணம் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ கல்யாணம் பண்ணி போகும்போது ஆக்சுவலி ஒய்ஃபோட சப்போர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க டென்டிஸ்ட், அவங்க டாக்டர், அவங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அரேஞ்ச் மேரேஜ் அவங்களுக்கு இல்லை, லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். அது 4 ஏக்கர் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே அவங்க ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கிளினிக்கில் ஒரு ஜாப் மட்டும் அவங்களுக்கு. ஸோ அவங்கள போய் ஜாபில் விட்டுட்டு அதுக்கப்புறமே நான் இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஒரு கட்டத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு டயர்ட்னஸ் ஒன்று வரும்ல. அதாவது என்னடா நடக்குமா, ஒரு வேளை எல்லோரும் பயமுறுத்துன மாதிரி ஆயிருமா. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கவும் பட்டேன்னா உள்ளுக்குள்ளே போனேன்னா எவ்வளோ பேர் காணாம போயிருக்காங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும் போது அந்த ஜோன் நம்ம போயிடுவோமான்ற பயம் எல்லாமே நிறையா வரும் போகும். அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தபோது ஐ திங்க் ஒரு நாள் இவர் சிவி குமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அட்டகத்தின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அட்டகத்தியோட ஐ திங்க் அனௌன்ஸ்மெண்ட் ஆர் ஆடியோ லான்ச்னு தெரில, அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்த மாதிரி ஒன்று படம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சு. அப்போ அவர் ஃபேஸ்புக்கில் இருப்பார். அவர் ஃபேஸ்புக்கில் போது ஒரு நாள் சேட் பண்ணேன் அவர்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தோம். அவர் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்துருக்காரு, 4 ஏக்கர். தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா, ஓகே வாங்க அப்படின்னாரு. போய் அவர்கிட்ட நான் வந்து ஸ்கிரிப்ட்டு கொடுத்து, சார் நான் பெருசாக நரேட் பண்ண வராது சார், படிச்சிருக்கேன்னா நான் படிச்சிருவேன், எனக்கு நரேஷன் கேட்க மாட்டேன், ஸ்கிரிப்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு ஆனால் அவர் தான் சொன்னார், சூப்பராக இருக்குது, ஆனால் டெஃபினட்டாக உங்களுக்கு இது யாருமே பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் படம். நான் வந்து இது எவ்வளோ பட்ஜெட்டில் முடிப்பீங்கன்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் 2 crores சார் அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ வந்து ஒரு நம்பர் அந்த நம்பர் தான் அந்த டைம் நான் படம் எடுத்த வந்து தோராயமாக ஒரு தொகையை சொல்லலாம். ஒரு லோ பட்ஜெட்டாக 2 crores ஒரு படம் பண்ணிட்டா வந்து புது டேரக்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னால நான் வந்து 2 crores சொன்னேன். அவர் சொன்னார், வாய்ப்பே கிடையாது, இந்த படம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எடுக்கணும்னா மினிமம் ஒரு 4 crores ஆச்சு வேணும். அண்ட் 4 crores ஃபார் அ ஃபஸ்ட் டைம் டேரக்டர். இது யார்ட்டையும் ஒர்க் பண்ணாத, ஏன்னா யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் அவங்க ரெஃபரன்ஸ் ஆச்சு இருக்கும். இப்போ ஒரு பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ப்ரொடியூசர் ரெஃபர் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஸோ வெறும் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு 4 crore பட்ஜெட்லாம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஸோ அதனால் இந்த படம் வந்து என்னால் நான் அந்த பட்ஜெட்டுக்கு பண்ணுறதுக்கான எனக்கு வந்து அவங்கள வச்சு பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 4 crores படம் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது.
நான் வந்து இப்போ வந்து 1 to 2 crores தான் ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ நம்ம எதுக்கு இதை வந்து மேபி நம்ம செகண்ட் ஃபில்மாக கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப அந்த பட்ஜெட் நோக்கி ஒன்று போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்சா மாதிரி ஒரு நான் எப்படி யோசிச்சேன்னா, நாளை இயக்குனர் பண்ண மாதிரி ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா அப்போ நான் 5D கேமராலாம் வாங்கி வச்சுருந்தேன், ஓனாக வாங்கி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுல எடிட்டிங்கும் ஓரளவு தெரியும். ப்ளஸ் எடிட்டர் அல்ஃபோன்ஸ்லாம் நம்ம நல்ல ஃப்ரெண்டு தான். ஸோ ஏன் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம்ல, அந்த மாதிரி வந்து இப்போது ஷார்ட் ஃபிலிம் வந்து மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் ஷூட்டு. இது வந்து ஒரு 30 நாள் ஷூட்டு. அது ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற கணக்கு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கதை ஒன்று பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற 5Dலேயே எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் அந்த பீட்சாவோட கதை ஒன்று. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கணும், ஒரு ஆக்டர் தான் இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் 2-3 ஆக்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கதை ஒன்று பண்ண ஆரம்பிச்சது தான் பீட்சா. அப்போ அது வந்து நான் அப்போயுமே சிவி குமார் சார்கிட்ட போகிற ஐடியாவில் இல்லை. நான் எப்படி நினச்சேன்னா ரொம்ப கம்மியாக பண்ணிடலாம். அது வந்து ஒரு 25 lakhs 40 lakhs அந்த மாதிரி அதில் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இது ஒரு கான்செப்டாகவே போச்சு. அப்போது 2 பசங்க ஐ மீன் மதுரையிலேருந்து வந்த 2 பசங்க எனக்கு பழக்கமான பசங்க வந்து அவங்க சொன்னாங்க, 50 lakhsனால் நாங்கள் பண்ணுறோங்க, 50 lakhsக்குள்ளே அந்த படத்தை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து ஆனால் ஹாரர் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ தான் அந்த பீட்சா கான்செப்டே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதணும். பட் ஆனால் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்க தான் அட்வான்ஸ்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன், பசங்க தான் வாங்கினேன். ஐ திங்க் 5,000 ஒரு 50,000 அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியல. அது டேக் ஆஃப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் நான் திரும்ப கொடுத்தேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சிவி குமார் சார்கிட்ட திரும்ப சொன்னேன், சார் இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இது வேணால் படிங்க அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து படிச்சுட்டு உடனே அதே மாதிரி அவர் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அவர் ஆஃபீஸ் ஸ்ரீநகரில் இருக்கும். ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கூப்பிட்டாரு, இது டெஃபினட்டாக பண்ணலாம், இது 1 crore பண்ணிடலாம், ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டாகவே பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் அது நடந்துச்சு. அந்த விஷயம் நல்ல வேலை அது நடந்துச்சுன்ற மாதிரி தான் எனக்கு. இல்லைன்னா அது ஒரு மாதிரி எங்கே போகிறதே தெரியாமல் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் போயிட்டு இருந்துச்சு. கதையை கேட்டு விஜய் சேதுபதி என்ன சொன்னார்? விஜய் சேதுபதி அப்போ அதுக்குள்ளே படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கள் நாளை இயக்குனரோட ஃபைனல் அந்த நீர்னு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற போதே இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். தென்மேற்கு பருவக்காட்டில் இஸ் கமிட்டட் டு தட் ஃபிலிம். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ண போகிறாருன்ற விஷயம்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவர் தென்மேற்கு பருவக்காட்டை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து தான் நீர் ஷார்ட் ஃபிலிம் நடித்தார் அவர். ஸோ அப்போ அவர் ஆல்ரெடி 2-3 தென்மேற்கு பருவக்காட்டை நல்லா ஐ மீன் அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சுன்றனால அப்புறம் இன்னொரு 2-3 ஐ திங்க் இந்த படம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை அந்த படம் பண்ண போகிறதா. ஸோ அவர்கிட்ட இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு காஃபி ஷாப் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்து விட்டேன், நான் படிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். படிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். மாதிரி அவர் என்ன தான் சொன்னார், தலைவா நான் வந்து இது ஹாரர் ஃபிலிம்ன்றனால நான் வந்து நைட் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் பாத்ரூமில் லைட்டை போட்டு தனியாக தான் உட்காந்து படித்தேன். ஆனால் படிக்கும் போது எனக்கு பயம் வந்துச்சு, அப்போ டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஆனால் பீட்சாக்குமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா வந்து விஜய் சேதுபதி நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னப்போ அவர் சிவகுமார் சார் வேறு யாராவது ட்ரை பண்ணலாமான்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ நிறையா பேர்லாம் போய் பிச் பண்ணோம். பிரசன்னா அவருக்கெலாம் பிச் பண்ணியிருக்கோம், வைபவுக்கு பிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்குலாம் ஒத்து வரலன்றனால ஃபைனலாக அப்புறம் வந்து ஓகே விஜய் சேதுபதி வச்சு பண்ணலாம், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னார். விஜய் சேதுபதி ஓகேன்னு சொன்னோன்னே அவர் உள்ளே வந்தார். நீங்கள் மிகவும் நேசிக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிஸ்ஸா படத்தை பார்த்துட்டு தொலைபேசியில் உங்களை பாராட்டிய போது எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? எனக்கு ஒரு திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. மாதிரி வந்து எனக்கு ஏன்னா அப்போ யாரும் சொல்லவும் இல்லை, சிவகுமார் சாருமே சொல்ல எனக்கு அவர் படம் பார்க்குறாரு அப்படின்றதும் சொல்ல. நான் மதுரையில் இருந்தேன் அப்போது. ஸோ நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன். 2 படங்களை இயக்கியிருந்த நிலையில் ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே பிறந்தது? ஸ்டோன் பெஞ்ச் எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி தான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ அப்போ என்ன நினச்சிருந்தேன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், மோர் ஆஃப் அ டெக்னாலஜி கம்பெனியாக இருக்கணும். அதாவது வந்து நான் ஐடியில் வேறு ஒர்க் பண்ணியிருந்தேன், சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ணனால. உங்களுடைய இறைமை திரைப்படம் வெற்றி படமாக அமையாத நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களா? படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. வேறு மாதிரி ஒரு ஐ திங்க் இங்கே ஒரு பேசிக்கலி வந்து நான் வந்து கதிரேசன் சார் தப்பாக காமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.